Hello everyone, this is Gunnar from GL Tamil Tech School. So இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற கான்செப்ட் pretty ஈஸியான ஒரு கான்செப்ட், அதாவது வந்து கமெண்ட்ஸ் இன் பைத்தன். அதாவது ப்ரோக்ராமிங்கில் இதுக்கு வந்து கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. பொதுவாக வந்து ரெண்டு விஷயத்துக்காக நம்ம கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த கான்செப்ட் வந்து சரியான சிம்பிள். ஸோ யூ கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் திஸ். ஸோ ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம ஹலோ வேர்ல்ட் ப்ரோக்ராமிங் வேரியபிள்ஸ் என்ன, டேட்டா டைப்ஸ் என்னன்னு சொல்லி வெரி பேசிக்ஸான ஸ்டஃப்பை பார்த்து கொண்டு வரோம். ஸோ இப்போ பார்க்க போகிறது ப்ரிட்டி பேசிக்ஸான ஒரு விஷயம்தான். ஸோ அது என்னென்னு கேட்டால் கமெண்ட்ஸ். ஸோ ஓகே, ஸோ ஒரு புதுசாக ஃபைல் ஒன்றை க்ரியேட் பண்ணுறேன். ஸோ கமெண்ட்ஸ்ன்னு சொல்கிறது பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாது. அதாவது உங்களோட சோர்ஸ் கோட்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக வேண்டி கமெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். அதாவது கமெண்ட்ஸ் ஏன் யூஸ் பண்ணணும்னு சொன்னால், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா பிரிண்ட்னு சொல்லி டைப் பண்ணுறேன், சம்திங் லைக் ஹலோ வேர்ல்ட் ஓ சம்திங் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இது வரைக்கும் தான் நம்ம படிச்சிருக்கோம் இந்த வீடியோக்களில். ஸோ இப்போ நான் சொல்கிறேன் திஸ் ஃபங்க்ஷன், ஓகே, திஸ் ஃபங்க்ஷன் பிரிண்ட்ஸ் text on console, okay, console ன்னு சொல்கிறேன். அதாவது இந்த ஃபங்க்ஷன் என்ன செய்யுதுன்னு சொல்லி டிஸ்கிரிப்ஷன் எழுதுவேன். ஸோ இது ஏன் முக்கியம்னு சொன்னால், a best programmer always uses comments. அதாவது வந்து கமெண்ட்ஸ் நீங்கள் கோடிங் பண்ணக்குள்ள இது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், இதோடைய டிஸ்கிரிப்ஷன் வந்து நீங்கள் கட்டாயம் வந்து பண்ணி ஆகணும். ஓகே, இந்த லைன் ஆஃப் கோடுக்கு வந்து சிம்பிள், அதாவது வந்து இங்கே காம்ப்ளெக்ஸாக கோட் பண்ணுறீங்க, லைக் இஃப் கண்டிஷன் போட்டு, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இல்லாட்டி ஒரு லாஜிக்கலான விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறீங்க, அந்த லாஜிக் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் செய்யுது, இல்லாட்டி ஒரு ஃபங்க்ஷனை வந்து டிஃப்ரெண்ட்டாக ஹேண்டில் பண்ணுறதுன்னு சொன்னால் அதுக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் போடணும். லைக் திஸ் ஃபங்க்ஷன், லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க சொன்னால் க்ரியேட், இப்போ டேட்டாவை என்டர் பண்ணுறீங்க சொன்னால் என்டர் டேட்டா டு டேட்டா பேஸ், இப்படி கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க ஒவ்வொரு லைன் ஆஃப் கோடுக்கும். இது எதுக்கு முக்கியம்னு சொன்னால், நான் சொன்னது போல் வந்து சில நேரங்களில் வந்து நீங்கள் எழுதின கோடு ஒரு கொஞ்சம் காலத்துக்கு பார்க்கக்குள்ள வந்து உங்களுக்கு கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஸோ இப்படி கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு சொன்னால் அந்த கமெண்ட்ஸை பார்த்து நீங்கள் ரீகால் பண்ணிக்கொள்ளலாம். அதாவது பாயிண்ட் நோட் எழுதுகிற மாதிரி, ஒவ்வொரு கோடிங்கு பக்கத்துலேயும் நோட் எழுதுகிற மாதிரி. இப்போ இது சாஃப்ட்வேர் கம்பெனி எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா சாஃப்ட்வேர் கம்பெனிலையும் இந்த கமெண்ட்ஸ்ன்னு சொல்கிற கல்ச்சர், அதாவது இந்த கமெண்ட்ஸ் பண்ணுறேன்னு சொல்கிறது இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அதுக்கான ரீசன் என்னென்னு கேட்டிங்கன்னா, சாஃப்ட்வேர் கம்பெனியில் வந்து இப்போ ஒரு பர்சன், அதாவது வந்து இப்போ ஒரு டெவலப்பர் வந்து ஒர்க் பண்ணி கொண்டு இருக்கிறதுன்னு சொன்னால் அதே சோர்ஸ் கோடில் வந்து டிஃப்ரெண்ட்டான இன்னொரு டெவலப்பர்ஸுமே அதில் எங்கேஜ் ஆகியிருப்பாங்க. ஸோ அப்படி எங்கேஜ் ஆகி இருக்கும்போது வந்து ரெண்டு பேருக்கும் சிங்க், அதாவது ரெண்டு பேர் ப்ரோக்ராமிங் ஸ்கில் இவர் என்ன செய்திருக்கு அது ரெண்டு பேருக்கு தெரிஞ்சாகணும். மேபி வந்து இந்த சின்டாக்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடல, சில லாஜிக்கலான ரிலேட்டடாக இப்படி கமெண்ட்ஸில் வந்து ப்ரோக்ராமர் ஏ போட்டு வச்சுருப்பாங்கன்னு சொன்னால் பி ப்ரோக்ராமர் ரீட் பண்ணக்குள்ள ஓகே இதை தான் செய்தாதுன்னு சொல்லி விளங்கும். ஸோ அதனால தானே இந்த கமெண்ட்ஸ் கல்ச்சர் வந்து முக்கியம். ஒன்று வந்து நீங்கள் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் எழுதுறது, இன்னொன்று வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணக்குள்ள டீமாக ஒர்க் பண்ணக்குள்ள வந்து கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறது. கட்டாயம் வந்து சோர்ஸ் கோடில் வந்து கமெண்ட்ஸ் வந்து கட்டாயம் யூஸ் பண்ணுங்கள். அதாவது இப்போ என்னால் சிம்பிளாக இதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போக இல்லை இதான் கமெண்ட்ஸ்ன்னு சொல்லி, ஏன் வந்து இது இவ்வளோ நேரம் வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறோன்னு சொன்னால் கமெண்ட்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அது கஷ்டமான ஒரு கான்செப்ட் இல்லை ஒரு கஷ்டமான லாஜிக்ஸை வந்து நீங்கள் சும்மாவே இப்படி கோட்டில் வச்சுருக்கீங்க, அதுக்கு கமெண்ட்ஸ் எழுதலன்னு சொன்னால் நீங்களே கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. ஆஃப்டர் வென் யூ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த சாஃப்ட்வேரில் நீங்கள் ஒரு அப்டேட் ஒன்று பண்ணணும், இல்லை ஒரு நியூ வேர்ஷனை ரிலீஸ் பண்ணணும்னு சொன்னால் இது என்னென்னு சொல்லி உங்களுக்கே கன்ஃபியூஸ் ஆகும். ஏன்னு சொன்னால் நம்ம நிறைய கோட்டில் வந்து ஒர்க் பண்ணுறதால கன்ஃபியூஸ் ஆகும். அதில் வந்து இப்படி பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுக்கிறது முக்கியம். அதே டைமில் உங்களோட கலீக்ஸ் உங்களோட கூட ஒர்க் பண்ணுறாங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கிட்டப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டப்பில் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும். அந்த ஒவ்வொரு ப்ராஜெக்ட்ஸ்லேயும் வந்து பெஸ்ட் ப்ரோக்ராமர்ஸ் ஆல்வேஸ் ரைட் கமெண்ட்ஸ் அந்த மாதிரி அவங்க கமெண்ட்ஸ் போட்டு டீட்டெயில்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க, இதை பண்ணுதுன்னு சொல்லி. ஓகே, இதுக்கு இப்போதைக்கு இது ஓகே, இப்படியான லைனுக்கெல்லாம் கமெண்ட்ஸ் நீங்கள் எழுத தேவையில்லை. லைக் நான் சொல்கிறது இப்போ லாஜிக்கலாக டேட்டா பேஸ்லேருந்து ஒரு டேட்டாவை எடுக்கிறதா இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு லாஜிக்கலாக ஒரு டேட்டாவை டிலீட் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த மாதிரியான விடயங்களுக்கு வந்து கமெண்ட்ஸை வந்து கட்டாயம் வந்து போட்டுக்கொள்ளுங்க. ஓகே, நான் ஏற்கனவே சொன்னது போல் கமெண்ட்ஸ் வந்து ரெண்டு விஷயத்துக்கு யூஸ் பண்ணப்படும். பொதுவாக ஒன்று வந்து இப்படி டிஸ்கிரிப்ஷனை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு, இன்னொன்று வந்து சோர்ஸ் கோடை வந்து மியூட் பண்ணுறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இப்போ பிரிண்ட்னு சொல்லி டைப் பண்ணேன்னு சொன்னால் இப்போ இதுக்குள்ளே இது ஹலோ சம்திங் லைக் இப்படி போட்டேன்னு சொன்னால் இப்போ இது எக்ஸிக்யூட்டபிள் ஆகும். ஸோ இப்போ நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் பைதான் ஒர்க் பண்ணுது, இதே இதுக்கிட்ட ஹேஷ்டேக்கை போட்டேன்னு சொன்னால் இது கமெண்ட் ஆகிடும்.
இது எதுக்காக சொன்னால் சோர்ஸ் கோட்டில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு சோர்ஸ் கோட் அதாவது வந்து நீங்கள் கோட் பண்ணக்குள்ள ஒரு சோர்ஸ் கோடை இல்லாட்டி ஒரு லைன் ஆஃப் கோடை நீங்கள் மியூட் பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் இந்த கமெண்ட்ஸை வச்சு மியூட் பண்ணி கொள்ளலாம். தேவையான டைமில் வந்து இதை அன்மியூட் பண்ணி இல்லாட்டி அன்கமெண்ட் பண்ணி அந்த ஃபங்க்ஷனாலிட்டிஸை எடுத்துக்கொள்ளலாம். மேபி உங்கள்கிட்ட இப்போ 2 ஆப்ஷன் இருக்குது. அதில் வந்து இப்போ மேபி ஏதாவது ஒன்று மியூட் பண்ணணும்னு சொன்னால் மியூட் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். ஸோ இந்த பர்பஸுக்காண்டியும் வந்து கமெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணப்படும். ஓகே, இப்போ குட். அடுத்த விஷயம் என்னென்னு கேட்டால் இப்போ இது வந்து திஸ் இஸ் single line command okay, this is a single line command. இப்போ பார்த்தீங்க சொன்னால் உங்களுக்கு மல்டிபிள் லைன் கமாண்ட் வேணுமான்னு சொன்னால் you have to use this. அதாவது வந்து இந்த கமாண்ட் வந்து ஒரு லைன் தான், இதுக்கு கீழே நீங்கள் கமாண்ட் பண்ண இயலாது. ஓகே, இதுக்கு கீழே நீங்கள் கமாண்ட் பண்ண இயலாது. பொதுவாகவே வந்து இந்த பைத்தன் வந்து இந்த கமாண்ட்ஸை வந்து இக்னோர் பண்ணும். அதுதான் இந்த பேசிக் ஐடியா. இப்போ சோர்ஸ் கோடை இதுக்கிட்ட வந்து நான் வந்து இப்போ ஹேஷ்டேக்கை போட்டேன்னு சொன்னால் இது அப்படியே இக்னோர் ஆகிடும். ஸோ அதுக்காக வேண்டி தான் வந்து மெயினாக வந்து அந்த கமெண்ட்ஸை வந்து யூஸ் பண்ணுறது. இப்போ இந்த சோர்ஸ் கோட் ரீட் பண்ணக்குள்ள இந்த இன்டர்ப்ரிட்டர்னு சொல்கிறது, இந்த பைத்தான் இந்த கோடிங்கை வந்து ரீட் பண்ணி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ரீட் பண்ணுற இன்டர்ப்ரிட்டர் என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த கோடை மட்டும் தான் எடுக்குமே தவிர இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து இக்னோர் பண்ணிடும். ஓகே, திஸ் இஸ் சிங்கிள் லைன் கமாண்ட். இப்போ மல்டிபிள் லைன் கமாண்ட் வேணும்னு சொன்னால் இந்த அப்போஸ்ட்ரோஃபியில் 3 யூஸ் பண்ணிக்கொள்ளலாம், 3 அப்போஸ்ட்ரோஃபி. ஸோ இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா நீங்கள் மல்டிபிள் லைன் கமாண்ட் பண்ணிக்கொள்ளலாம். இது எதுக்கு பண்ணுறது சொன்னால் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த commands.py சொல்கிற ஒரு ஸ்கிரிப்ட்னு சொன்னால் இப்போ பொதுவாக வந்து நீங்கள் இந்த கிட்டப்லேயோ இல்லாட்டி வேறு உண்மையான சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ஸ்கிரிப்ட்ஸுகளை பார்க்கக்கூட வந்து இதில் வந்து இப்படி இருக்கும். லைக் டெவலப்பர், இதை யார் டெவலப் பண்ணது, லைக் நேம், அதுக்கப்புறம் வந்து இமெயில் அட்ரஸ், ஸோ அவர் லிங்க்டின் அப்படி இப்படின்னு சொல்லி அந்த ஸ்கிரிப்டோட இன்ஃபர்மேஷன். மேபி தி ஸ்கிரிப்ட் is the script is used to get email automatically. இப்படி வந்து இன்ஃபர்மேஷன், அதாவது வந்து இந்த ஸ்கிரிப்டை பற்றி ஒரு ஹெடர் இன்ஃபர்மேஷன் எழுதி வைக்கிறதுக்காக இந்த மல்டிபிள் கமாண்ட்ஸ் இது யூஸ் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னு சொன்னால் மல்டிபிள் கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணுறது சோர்ஸ் கோட் இது செய்கிறதுக்கு. மேபி நீங்கள் ஒரு பெரிய ஒரு லாஜிக்ஸ் இதில் எழுதியிருக்கீங்க, அந்த லாஜிக்ஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வந்து மேபி வந்து இந்த மல்டிபிள் லைன்ஸ் கமாண்ட், திஸ் இஸ் மல்டி லைன் கமாண்ட்ஸ். ஓகே, இதுகளுக்கு வந்து இந்த மல்டிபிள் லைன் கமாண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணப்படும். ஓகே, ரெண்டு விஷயம்தான். ஒன்று வந்து சோர்ஸ் கோடை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு, இன்னொன்று சோர்ஸ் கோடை மியூட் பண்ணுறதுக்கு. சிங்கிள் லைன் கமாண்ட்ஸ் இதுக்கு, மல்டிபிள் லைன்ஸ் கமாண்ட்ஸ் இதுக்கு. இவ்வளவு தான் வந்து கமாண்ட்ஸை பற்றி ஒரு ஃபுல் introduction. Okay guys, thank you very much for watching this video. I will see you in the next video.